நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் தேவநாயகத்தை பாதுகாத்து வந்திருக்கிற அந்த கடைசி நாளுக்காக தேவநாயக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற இந்த மாதம் 30 முடிகிறது. ஆமே, இந்த 30 நாட்களும் ஆண்டவர் அதிசயமா இந்த 10 மாதங்கள் நடத்தி வந்திருக்கிறார். அதை நம்ம நன்றி சொல்லுவோம். ஆமே, சோத்திரம். தேவநாயக கர்த்தாவே, எங்களுக்கு நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமே. எடுத்து வாசிப்போம். ரோமர் 16ஆம் அதிகாரம் அதுல 4ஆம் வசனத்தோட வாசிப்போம். ரோமர் 16:4. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரிலும் உண்டான சபையுள்ளவர்களும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள், கழுத்தை கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் 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 சொன்ன நிருபத்தை நம்ம பார்க்க முடியுது. அதனால ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, ஆமா ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை இந்த வாழ்க்கையில இந்த 10 மாதங்கள், இந்த 10ஆவது மாசத்துல இந்த கடைசி நாள் வரைக்கும் எனக்கு அற்புதமாக நடத்தி வந்தீங்களே ஆண்டவர், நான் போக்கில் ஒருத்தர் பாதுகாத்து வந்தீங்களே, உமக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உணவு கொடுத்தறதுக்கு நன்றி சொல்லுங்க. அதனால ஒவ்வொரு நாளும் உடையை கொடுத்தறதுக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை கடன் பிரச்சனை மாட்டிக்கொண்டிருக்கும் போது அதிலிருந்து தேவனோடு விடுவித்து ஆமே லகுவாக நம்ம வெளியே கொண்டு வந்தாரே, மறுபடியும் நம்ம கடன்ல மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நம்ம பாதுகாத்தாரே, அதற்காக நன்றி சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் போட்டிருக்கு, ஆமா நன்றி உள்ளவர்களாக. அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த 10 குஷ்டரோகியும் ஆமே சோதனம் 10 ஒருத்தன் வந்து நன்றி சொன்னது போல, ஆமா அந்த ஒருத்தனை போல நாம என்ன பண்ணோம், நம்ம சுகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நன்மையை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஆண்டவரே நீ எல்லா என் வாழ்க்கையை நன்மை செய்ததற்காக நான் திரும்பி வந்து உனக்கு நன்றி சொல்லி திரும்பி வந்து தேவ சமூகத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கொடுக்கிற அந்த நேரத்தை என்ன பண்ணுங்க, ஒருவேளை நேரம் இல்லாம இருக்கலாம், அதுக்கு நேரம் எடுத்து என்ன பண்ணுங்க, நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இந்த 10 மாதங்கள் ஆண்டு நடத்திருக்கா, இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இந்த 10ஆம் மாசம் கடைசி நாள்ல கூட ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆமைக்கு என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. உங்க கண்ணு முன்னாடி என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு காட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. தேவையில்லாத நம்ம யோசிக்கிறோட தேவையில்லாத இருக்கணும், ஐயா தேவை என்ன பண்ணுவோம், அதை தேவைன்னா அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்க, நன்றி செலுத்தும்படி இருங்க. கர்த்தர் வாழ்க்கையிலே பலத்த கிரிகளை தேவனாய கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் சொல்றது என்னன்னா, அவங்க என் பிராணத்தக்க கழுத்தை கொடுத்தார். பாருங்க, கழுத்தை கொடுத்தாரு, உயிரை கொடுத்து. அப்ப நமக்காக இயேசு என்ன பண்ணாரு, கழுத்தை கொடுத்த உயிரை கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்மளுக்காக நம்மள ஆண்டவர் உயிரை கொடுத்து நம்மளை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வர்றாங்க. ஏதோ இன்னைக்கோ நினைக்கிறேன், ஒவ்வொரு நிமிடத்திலும் தேவனுடைய கிருபை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில இல்லை என்றால் நம்முடைய திறமையோ நம்முடைய ஞானமோ ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருடைய பார்வையில எல்லாம் ஒரு மாதிரி தான். ஏசப்பா ஒவ்வொரு நாளும் இந்த நாளை கொடுத்திருக்காரு, அதுக்காக நன்றியோடு நம்ம காணப்படுவோம். வருகிற மாதங்களும் நமக்கு ஆசுவதமா இருக்கத்தக்கதாக மற்றவங்களை நீங்க வாழ்த்துங்க. ஆமா, இந்த நாள் கூட பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும் ஆண்டு நன்றி சொன்னார். உங்க குடும்ப ஜெபத்துல என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தை எப்போ 2 பாட்டு பாடி வசனத்தை பார்த்து அப்படியே ஜெபக்குறி முடிச்சுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுங்க, இந்த 30ஆம் தேதியில ஆண்டவருக்கு எனக்கு இந்த செய்திங்க நன்றி ஏசப்பா, எனக்கு உணவு கொடுத்தீங்க நன்றி ஏசப்பா, எனக்கு பைக்கு ஓட்டுறதுக்கு உதவி செய்யுங்க நன்றி ஏசப்பா, பைக்கு பத்திரமா போய் பத்திரமா திரும்பி வந்து உதவி செய்யுங்கள நன்றி ஏசப்பா, என் பிள்ளைகளை பாதுகாத்து நன்றி ஏசப்பா, என் வீட்டை பாதுகாத்து நன்றி ஏசப்பா, என் சரீரத்தை நல்ல சுகத்தையும் பலத்தையும் நன்மையும் கிருபையும் தொடர செய்ய நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. வாழ்க்கையில நன்றிகளாலே தேவனே காணிக்கையாக நீங்க செலுத்தும் பொழுது ஆண்டவர் முகர்ந்து நோவாவை நினைவு கூர்ந்து ஆசீர்வாதத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் நினைவு கூர்ந்து உங்களையும் தேவனாகிய கர்த்தர் 30ஆம் தேதியில உங்களை ஆண்டவர் நன்மையினால் கிருபையினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. ஒரு மனுஷனுக்கு நன்றி சொல்லணும்னா தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும், மறந்துடாதீங்க. உங்க குடும்பமா நன்றி சொல்லுங்க. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த தேவன் எங்களோடு பேசின நல்வார்த்தைகளுக்காக சோதரங்கள் நன்றியுள்ளவர்களா இருக்கத்தக்கதாக அவர்கள் சிலர்கள் கழுத்தை கொடுத்தார்கள். ஆண்டவரே, நாங்களும் மூன்றவர்களுக்கு அப்பா என் வாழ்க்கையில உமக்கான ஏதாவது செய்ய எங்கள் உதவி செய்கிறார். இந்த 30ஆம் தேதிக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ பாதை நடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.